ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணவேணி பிராம்ஸ் டைரக்ட் லெவல். என்னோடய ரிலேட்டிவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். அவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட சப்ளிமெண்ட் வாங்கியிருந்தாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து 3 மந்த்து வந்து நம்ம சப்ளிமெண்ட் வந்து கன்டினியூ பண்ணாங்க. எங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பாடி ஹீட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அதில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து கண்டினியூஸாக நம்ம சப்ளிமெண்ட் வந்து விடாமல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மே மாதம் அப்படிங்கன்னா அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க, இப்போ செப்டம்பர் மந்தோட அவங்களுக்கு 5th மந்த் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வெளி சைடு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். பீரியட்ஸ் ஆகி 7th டே இல்லைன்னா 8th டேலேருந்து நம்ம ஸ்கேன் எடுப்பாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவோம். அது போட்டதுக்கப்புறம் அந்த கருமுட்டை நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் ரப்ஜர் ஆனதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறத பற்றி இந்த ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குமே அந்த மாதிரி எல்லாமே தான் பண்ணினாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஆனால் நம்ம சப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே சூப்பர் ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இப்போ வந்து அவங்க 5 மந்த், இப்போ செப்டம்பர் மந்தோட 5 மந்த் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆக போகுது. இதை வந்து நம்ம வெளியில் வாங்குறது எல்லாமே இப்போ நம்ம இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கொடுக்குற மாத்திரையாக இருக்கட்டும், இன்ஜெக்ஷன் எல்லாமே ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தான் போடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூர் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக செலவழிப்பாங்க. நீங்கள் வந்து போல்டாக பேசலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்டிமோனியல் குரூப்லேயே வந்து நிறையா பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோடய சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நான் கன்சிஸ்டன்சி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட்லாம் கிடைக்காது. நான் ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டெஸ்டிமோனியல் குரூப்பை வச்சு ப்ராடக்ட் அதோட ஃபீட்பேக்கை அவங்ககிட்ட காமிச்சு தான் நான் ஒவ்வொரு மாதம் வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்ன வரைக்குமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.